39,000 கோடியா? 2,500க்கு இந்த மாதம் பதில் கிடைக்க போகுதா? வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவுது, வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். தமிழகத்துல புதிய தாவேக அரசு பொறுப்பேற்றிருக்காங்க. மதிப்புமிக்க மகளிர் திட்டம் குறித்த எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. விஜய் அவர்கள் கிட்ட எல்லாருமே மாதம் இந்த 2,500 ரூபாய் பணம் இந்த மாதம் நிச்சயமா கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பிட்டே இருந்தாங்க. அந்த வகையில தொடர்ந்து மக்கள் கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு இப்ப பதில் கிடைக்க போகுது. ஜூன் 15ஆம் தேதியே பெண்களோட வங்கி கணக்குல 2,500 ரூபாய் வரவு வைக்க போறாங்களாம். இந்த செய்தி வாட்ஸ்அப் குழுக்கள்ல பரவிட்டு இருக்கு. புதிய அரசு இன்னும் முழுமையா பட்ஜெட் தாக்கலை பண்ணவே கிடையாது. ஜூன் 15 அன்னைக்கு வழக்கமா 1000 மட்டும்தான் தகுதி வாய்ந்த பெண்களோட கணக்குல வரவு வைக்க போறாங்களாம். 2,500 வராதுன்னு அரசு வட்டாரங்கள்ல சொல்றாங்க. ஏன்னா சுமார் 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வராங்க. மாத தொகையை 2,500 உயர்த்தினாலும் ஆண்டுக்கு 39,000 கோடிக்கு மேல நிதி தேவைப்படும். இதனால கடன் சுமையில இருக்கிற மாநிலத்துக்கு இது பெரும் சவாலா இருக்கும். முதல்வர் விஜய் அவர் மாநிலத்தோட நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை தயாரிக்க உத்தரவிட்டிருக்காரு. தாவேகா தேர்தல் அறிக்கைப்படி 60 வயதுக்குள்ள குடும்ப தலைவர்களுக்கு தான் 2,500 ரூபாய் கொடுக்க போறாங்க. 15% பேரா இருக்கிற 60 வயதுக்கு மேற்பட்டோர முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு மாற்ற பணியும் இப்ப நடக்க போகுதாம். தகுதியற்ற கார்டை எல்லாம் நீக்க போறாங்களாம். இந்த தகவல் இப்ப வெளியாகிருக்கு. அரசு வட்டாரங்களோட தகவல் படி ஜூன் இறுதி இல்லனா ஜூலை மாதத்துல தாவேகா அரசோட முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கு. இந்த மதிப்புமிக்க மகளிர் திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வமான முழு அறிவிப்பு சீக்கிரமா வெளியாகும் எதிர்பார்ப்பு இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.